அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 3இல் குரு, 5ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் அதாவது பாதகஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, புதன், விரய ராசியில் சூரியன், சனி, சுக்கிரனுடைய இணைவு இருக்கின்றது. ஆக தங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. யாரிடமும் பேசும்போது தாங்கள் கவனமாக பேசுதல் வேண்டும். விரய ராசியில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்களில் இழுபறி நிலைமை வரலாம். எதிர்பார்த்தது அமைவது தடங்கள் தாமதமாகும். ஏற்கனவே 7.5 சனியில் விரய சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7.5 சனியில் முதல் 2.5 வருடங்கள் தலைப்பகுதியில் பாதிப்பு உண்டாகும். தலையில் நீர் கோர்த்தல், கண் உபாதை, இஎன்டி ப்ராப்ளம், அனைத்தும் ஒற்றை தலைவலி, கண் உபாதைகள் வரலாம். சூரியனும் இணைந்திருப்பதால் சூரியனும் கண் சம்பந்தப்பட்ட உபாதை கிரகம். மிக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உடன் இருப்பவர்களே தங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். பழகும் நபர்களிடம் பார்த்து பழக வேண்டும். தாங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. 7.5 சனியில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வீணாகும். தாங்கள் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு. உத்தியோக ரீதியாக உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பிள்ளைகளால் தொந்தரவு. ராசிக்கு 5இல் கேது இருக்கிறார். பிள்ளைகளால் மன சங்கடங்கள், மன வருத்தங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு, சரியாக படிக்காமல் இருப்பார்கள், கவனக்குறைவாக இருப்பார்கள், சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மாணவ மாணவியர்கள் தேவையில்லாத சகவாசங்களை ஒதுக்கிவிட்டு நல்லபடியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 12இல் விரயத்தில் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கி அதன் மூலம் தங்களுக்கு செலவுகள் உண்டாகும். ஆனால் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஓரளவு நன்மைகள் தான் நடைபெறும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பொருள் வரவு உண்டாகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். சகோதர உறவு மேம்படும். ஆனால் தங்களுக்கு பாதகஸ்தானமான 11ஆம் இடத்தில் ராகுவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். அவசரமான எண்ணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம். எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட வேண்டாம். விரையாதிபதியாகிய சனி ராசிக்கு 12இல் அமர்ந்திருக்கிறார். 12க்கு உரியவர் குரு பகவான் 3இல் இருக்கிறார். அதிக கவனம் தேவை. ஏனென்றால் 7.5 சனியில் மிக மிக கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் சிறிது நேரம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.